அவர்களே, தம்பி ஆனந்த் அவர்களே, பாலகிருஷ்ணன் அவர்களே, விவேக் அவர்களே மற்றும் இங்கு வரவேற்புரையாற்றிய கோபால் அவர்களே, எனக்கு முன்பே உரையாற்றிய இந்த புறாக்கலையின் மூத்த முன்னோடிகளே, முன்னவர்கள் பேசியது போல் இங்கு பார்க்க போனால் கிட்டத்தட்ட மூத்த முன்னோடிகள் என்று சொல்ல போனால் அண்ணன் ராமராஜ் அண்ணனையும் குறிச்சி மாணிக்கண்ணன் அவர்களையும் தான் சொல்ல வேண்டும். ஒரு 30-35 ஆண்டு காலத்திற்கு முன்பிருந்தே நான் அவர்கள் கூண்டிற்கு இங்கு வருவேன். அப்பொழுதெல்லாம் இத்தனை கூண்டுகள் கிடையாது. இங்கு அப்பொழுது உள்ளூர் டோர்னமெண்ட் மட்டும்தான் நடக்கும். அந்த உள்ளூர் டோர்னமெண்ட்லயே ஒரு 10 கூண்டு சேர்த்து ஓட்டுறதுக்கு ரொம்ப பெரிய காரியம். அன்னைக்கு அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருந்தது. ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பேர் ஆர்வமாக உள்ளூர் டோர்னமெண்ட் மற்றும் நேஷனல் லெவலில் நடக்கும் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் கலந்து கொள்ளும் அளவிற்கு இந்த புறா பந்தயம் பரவி இன்று இளைஞர்களிடையே ஒரு மிகப்பெரிய ஊக்குவிப்பை உண்டாகியுள்ளது மிகவும் வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. இதற்கு மூல காரணம் இந்த டோர்னமெண்ட் ஒவ்வொரு சங்கத்தினரும் இப்படி தனித்தனியாக ஊக்குவித்து நடத்துவது என்பது ஒரு வகையில் மிகவும் நல்லது. அதே சமயம் இந்த புறாக்களை பிடித்துக் கொண்டு தாவா கூண்டாக செயல்படாமல் இருப்பது மிக மிக முக்கியம். இந்த தாவா கூண்டினால் நல்ல ஒரு புறா கலைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஒருவர் புறாவை ஒருவர் பிடித்து வைத்துக் கொண்டு அவர்கள் ஓட்டும் அழகை பார்த்து ரசிக்காமல், அந்த புறாவினுடைய திறமையை ரசிக்காமல், அந்த புறாவை எப்பொழுது பிடிக்கலாம், அடுத்த கூண்டுக்கு விற்கலாம், இதற்காகவே ஒருவர் இருக்கிறார்கள். இந்த நிலையை தவிர்க்க வேண்டும் என்று நான் ஒவ்வொரு நிலையும் நான் இங்கு கலந்து கொள்ளும் போதெல்லாம் நான் வலியுறுத்தி வருகிறேன். மேலும் இந்த விழாவினை மிக சிறப்பாக நடத்திய இந்த விழா குழுவினருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.